காலாகாலத்தில கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அது 100% உண்மங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல ஒர்க் பண்ற நண்பர்கள் வந்து நெறைய விஷயங்கள் தள்ளி போடுறாங்க. அதில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமணத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா வந்து கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு. நான் வரும்போதே வந்து 25 வயசுல தான் வந்தேன். கடனே அடையல. வயசு இப்ப 30 ஆக போகுது. ஆனா வந்து நான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன், வைக்கிறேன். எனக்கு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைய பார்த்து பயப்படுறாங்க. வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க, சாவர வரைக்கும் நம்ம கமிட்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இந்த விஷயத்த முடிச்சா நாளைக்கு ஒரு விஷயம் வரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் கல்யாண வாழ்க்கைங்கும்போது அவன் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவான். ஸோ, அதனால கல்யாணம் பண்ணுங்க. பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஊர்லயே வந்து தொழில் பிசினஸ் பண்ண ஆரம்பிங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ வெளிநாடுகள்ல வந்துட்டு 5 மணி 5 மணி 4 மணிலாம் ஏந்திச்சு ஓடிக்கிட்டு, வேலைக்கு இங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அதே மாரி ஊர்ல சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு எங்கடா போறது காசுன்னு யோசிக்காதீங்க. ஏங்க ஒரு இட்லி கடை ஆரம்பிச்சா, ஒரு இட்லி குண்டான், ஒரு டீ கடை ஆரம்பிங்க, ஒரு பார்லர் ஆரம்பிச்சு சின்னதா ஆரம்பிங்க. என்னைக்கும் பெருசா யோசிங்க, சின்னதா ஆரம்பிங்க. வாழ்க்கை நல்லாருக்கும். கல்யாணத்த தள்ளி போடாதீங்க. தயவு செய்து கல்யாணத்த தள்ளி போடாதீங்க இளைஞர்களே!